9 மணிக்கு வர வேண்டியனா 9:42க்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக். பட் அடுத்து விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும். நான் தனி அலையில் இருக்கும் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்னத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்குது, உரிமை இருக்குது. எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க, ஆனால் ரீரிகார்டிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. ட்ரெய்லர் வந்து ஒரு படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கொண்டு வரன்றதுக்கு சில படங்கள் உதாரணம். அந்த மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுவே பெரிய ஓப்பனிங் கொண்டு வர நான் எதிர்பார்க்குறேன். கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து ஜாலியாக எடுப்பார் அப்படின்ற எனக்கு உரிமை இருக்குது. மிஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. இந்த ஆடியோ ரிலீஸுக்கு மியூசிக் லேபிளில் வாங்கின ட்ரெண்ட் மியூசிக்லேருந்து அவருடைய ஜிதேஷ் அவருடைய மேடையை கிடைக்கிறது. இது படம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண அப்போவே விக்ரமன் சார் வந்து ஒரு கதை நான் கேட்டேன், அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்து நான் வந்து கனிஷ்காவை பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம், சாரை பார்க்க போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பையன் சும்மா குழுன்னு சுட்டியாக இருப்பான். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, சார் நல்லா படிப்பான், டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டேன். என்னப்பா ஹீரோ மாதிரி ஆகிட்டு? ஆமாம் சார், நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ரவிக்கு நீங்கள் தான் உங்கள் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போது சும்மா சொன்னது தான். ஆனால் அது வந்து பல வருடங்கள் கழித்து அது நடக்கணுன்னு நடந்திருக்கு. அப்போ விக்ரம் சார் வந்து ஒரு கதை கேளுங்கன்னு அனுப்பிச்சார். அவர் வந்தார். அப்போ அந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸு, நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். ஒரு 4 நாளில் பூஜை அப்படின்னும் போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்றைக்கி வந்திருக்க மாதிரியே இன்னும் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே அவர் சொல்லிவிட்டு அந்த பூஜையை பண்ணணும் பெருசாக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வேறு கொடுத்தாச்சு. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டார். அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க விக்ரமன் சாரும் கனிஷ்காவும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னங்க அது, இதுக்கு போய் அப்செட் ஆகிறீங்க? அது இல்லைன்னா இல்லைங்க, இமீடியட்டாக வேறு கதை பண்ணலாம், நானே டைரக்ட் பண்ணுறேன், இல்லைன்னா என் அசிஸ்டன்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதைகள் கேட்டு, அந்த கதையில் நானும் வந்து விக்ரமன் சாரம் கேட்டு, அதில் ஒரு கதை வந்து எங்களுக்கு சுமாராக தான் பட்டுது. ஆனால் அந்த கதையை வந்து சூரிய கதிர், அந்த கார்த்திகெல்லாம் உட்காந்து வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவே டோட்டலாக மாற்றி அந்த கதையாசிரியருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு சார், பக்கீரா சார். அந்த கதையாசிரியரை கூப்பிட்டு அவருக்கு ஃபுல் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கதையை வச்சு இவங்க அந்த கதையாசிரியர் வந்து எங்கள் படத்தை பார்த்துட்டு, சார் இது நான் பண்ண கதையே இல்லையே சார்ன்னு சொல்கிற அளவுக்கு அது வேறு மாதிரி ஆயிடுச்சு சார், இன்னும் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இவங்க அந்த கதையை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம். இதில் நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு சரத்குமார் அவர்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 10 படம் அவர் ஹீரோவை வச்சு பண்ணிட்டேன். ஸோ அவரை போய் கேட்குறேன், இது மாதிரி நான் என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன். அப்படியா சார், ஓகே. ஹீரோ சார், நான் இப்போ ஹீரோவாக புக் பண்ண வரல, ஹீரோ கூட வர மாதிரி ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியே பார்த்தார். இல்லை சார், விக்ரமன் சார் பையன்தான் ஹீரோ. ஓகே அப்படின்ட்டார். ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதையும் அவரால் மறக்க முடியாது. அதனால் எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ரொம்ப தட் இஸ் கோஆப்ரேஷனோட இந்த படத்தை முடித்து கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கல. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறதே வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. விஜய் கனிஷ்கா சூப்பராக இருக்கார். ஒரு ஹீரோவாக அறிமுகமாகாமல் ஒரு கேரக்டராக அறிமுகமாக இருக்கார் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. பல முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. கௌதம் சார் இருக்கார், சரத்குமார் சார் இருக்கார், சமுத்திரகனி சார் இருக்கார். அதில் இவரும் ஒரு முக்கியமான கேரக்டராக பண்ணியிருக்காருங்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சாருடைய 2 சாங்ஸ் சூப்பராக இருந்தது. சார் ட்ரெய்லர் மியூசிக் நல்லா இருந்தது, சாங்ஸும் சூப்பராக இருந்தது. ஃபண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள். அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபிலிம் கேரியரில், ஃபிலிம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு. ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட்டு.
அந்த படத்தோட பேர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயந்தான். புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பேர் அப்படி அமையிறதும், அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி, ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பார்க்குற மாதிரி, அடுத்த படத்துக்கே 10 கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி. இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கனிஷ்கா என்ன பண்ணலான்னா, இப்போ சமீபத்தில் கவின் கிட்ட ஏங்க நீங்கள் 7-8 கோடிலாம் சம்பளம் கேட்குறீங்களாமேன்னு பத்திரிக்காரர் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்கிறதுக்கு. நீங்கள் இப்போவே பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம், என்ன பதில் சொல்லலான்னு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 படம் கழிச்சு கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லுவார், நல்ல வேளைங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நம்ம படத்துக்கு 10 கோடி ரூபாய் கேட்குறாரு, மற்றவங்க எல்லாம் 15 கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு. 9 மணிக்கு வர வேண்டியனா 9:42க்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக்கு, மெட்ரோ, அந்த மாதிரி நிறைய காரணம். பட் அடுத்த படத்தில் விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும். உள்ள வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமாக இப்போதைக்கு நமக்கு தேவை. அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அந்த டீசரில் வந்து ரூல் 1 ரூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐ விஷ் விஜய் கனிஷ்கா டு ரூல் த ஸ்டார்டம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைரக்டர்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது சார். சத்யா சார், விஜய் கனிஷ்கா சார், வெல்கம். உங்கள்கிட்ட ஒரு அழகான ஒரு ஸ்பார்க் இருக்குது, அது எனக்கு ஐ கேன் ஐடென்டிஃபை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. அண்ட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. யூ ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை ஜீவா வந்து காப்பாற்றிட்டாரு. அதுக்கு தான் இந்த பக்கம் பவ்யாலாம் கிடையாது, பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது. ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் அண்ட் பல ஸ்கூல் பிரின்சிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கும் காமிச்ச அந்த அன்பு தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல. விக்ரமன் சார் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா, இல்லை கேஎஸ் ரவிக்குமார் சார் என் குருக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு. ஸோ 2 பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜெண்ட்ஸ். அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது, இந்தியன் சினிமாவில் வந்து 2 பேர் லெஜெண்ட்ஸ் அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கனிஷ்காக்கு இருக்குது. அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருக்கிற எல்லா கான்டென்ட் நீயே பேசி முடிச்சிட்டேன் அம்மா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான். பெரும்புள்ளின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிருப்பேன். ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரெக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை ஓட்டுவேன் சார். ஸோ கிருஷ்ணர் வேஷத்தில் இருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கங்கிற அந்த ஆமாம் சார் ஃபுல் நாஸ்டாலஜியா ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் போது கூட இதே லைக் உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ஷுவர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 3 ஆஃப் மை ஃபேவரட் பீப்புள், கேஎஸ் ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், சரத்குமார் சார், எல்லோரும் ஒரு படத்தில். அண்ட் கனிஷ்கா ஆல் தி வெரி பெஸ்ட்.
லுக்கிங் குட் இந்த ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தலைவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அந்த ரியாக்ஷன் தான் எனக்கும் வந்துச்சு. பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். சத்யா சார் மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது. அண்ட் டிரெக்டர்ஸ் சூர்யா கதிர் அண்ட் கார்த்திகேயன், ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ட்ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. விஜய் கனிஷ்கா வந்து ரொம்ப அழகாக ஸ்டைலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கார். பெரிய ஹிட் லிஸ்ட் படங்கிறது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. பாட்டு அற்புதம், ட்ரெண்டியான சாங்ஸ் எல்லாம். மியூசிக் சத்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஹிட் லிஸ்ட் வரைத்து கொடுத்த ரவிக்குமார் சார் விக்ரமனுடைய வாரிசாக இந்த படத்தில் கனிஷ்கா அறிமுகம் இருக்கார். அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி படமாக. நன்றி, வணக்கம். இது ஒரு நன்றி விழா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. யாருக்கு யார் நன்றி அப்படிங்கிறது எல்லாருமே முதல்லேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விழாநாயகன் சத்யா மியூசிக் டைரக்டர் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படத்துக்கு ட்ரெய்லருக்கும் அங்கே ரீரிகார்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்தது. ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அதே மாதிரி அவரோட நான் ஒரு படம் தான், அந்த என்ன படம், சுயமரமா, அது அவர் டைரக்ட் பண்ணார். நான் என் சிசியும் எல்லாருமே நடித்தோம். என்னென்னா இப்போ அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க, என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாளில் வந்து இந்த சீன் இவ்வளோ சீன்னா அது சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா, அந்த முந்தான முடிச்சில் அந்த முருங்கைக்காய் சீன் இருக்க, அந்த சீனுக்கு வந்து டெய்லி முருங்கைக்காய் கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு, அப்போ அதில் சாப்பிட்ருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்படி ஒரு 3 தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துன்னே வருவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு 3 தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாரு என்னன்னு தெரியல, கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார். ஸோ இவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் வந்து அவர் கனிஷ்கா நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும். அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா. ஒரு அரசனுடைய மகா புருஷனுடைய பேர் வந்து அவங்க தந்தை வச்சுருக்காரு. விக்ரமன் சாருடைய டைட்டில்ஸில் ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்து போல் அப்படின்றது. இந்த மாதிரி டைட்டில் என்னால் யோசிக்க முடியுமான்னு தெரில. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில். நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறவர் வந்து நம்ம ரவிக்குமார் சார். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி எக்ஸ்ட்ரானரி. பார்த்திபன் சார் வந்து கேட்டார், என்ன பேச போகிறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார். நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு நான் கூப்பிட்டேன். பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் நான் இன்னமும் அவரை தவறாக பேசியதாகவும், அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார். அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா. நான் தனி அலையில் இருக்கும் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்னத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்க, உரிமை இருக்குது. நம்ம வீட்டில் எல்லோரும் பண்ணுறது தான். நான் என்ன பேசுனேன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐயா. நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா. ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு கடவுள் தான். ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் அப்படி பேசினான்னு தயவுசெய்து நம்பாதீங்க. அவன் கடுமையான கோழை. அவன் என்னிடம் எந்திரித்து நான் தப்பாக பேசும்போது நீ தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நல்லவன். ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் வந்து உங்கள் படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறையில் எனக்கு உரிமை இருக்குது. கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து ஜாலியாக எடுப்பார் அப்படின்ற எனக்கு உரிமை இருக்குது.
மிஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நேரில் பேசும்போது நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க, நம்மலாம் வந்து குடும்பத்தை தான். ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மாலை இது, காலை. கனிஷ்கா, உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்களாம் உன்னை வாழ்த்திருக்காங்க. நான் ட்ரைலர் பார்க்கல, நிச்சயம் இந்த படம் நல்லா வரும். ஏன்னா இந்த 2 கிரேட் சோல்ஸு உன் பின்னாடி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இயக்குனர்களுக்கு வாழ்த்துக்கள், சத்யாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். தயவுசெய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க, தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் வந்து இன்றைக்கி அவர் தான் இந்த கதாநாயகன். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய ரீரெக்கார்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த இதில் வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க, ஆனால் ரீரெக்கார்டிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அதில் மெயினாக எங்கே சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சைலன்ஸ்க்கு ஸ்பேஸ் விடாமல் மியூசிக் போட்டுட்டா அந்த இம்பேக்ட் போயிடும். அதனால் இது பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதில், அந்த ப்ரமோஷனில். ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்குது இந்த இதை பார்க்கும்போது. அதுவே ஒரு மிகப்பெரிய பலம். அதேமாதிரி ரவிக்குமார், விக்ரமன் அவங்க 2 பேர் தனியாக இருந்தாலே தியேட்டரில் இந்த மாதிரி கூட்டம் வரும். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தியேட்டரில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றத நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும், மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி எடுக்கிற படம் அவருடைய மகனும் இவருடைய தயாரிப்பும். அதனால் மக்கள் டெஃபினட்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. சத்யா, பிரமாதமான மியூசிக், பிரமாதமான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்கீங்க. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி. எடிட்டரை நான் வந்து வந்த உடனே பாராட்டினேன். அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கொண்டு வரன்றதுக்கு சில படங்கள் உதாரணம். அதில் வந்து சமீபத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டார் படத்தை சொல்லலாம். அந்த மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுவே பெரிய ஓப்பனிங் கொண்டு வர நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எடிட்டருக்கும், மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் இட்லிஸ்ட் ஒரு பெரிய வெற்றி படமாக வெகு விரைவில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கலக்கணும். விஜய் கனிஷ்கா என்ற ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நல்ல ஹீரோவாக அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அதாவது அவர் முதல் படம் 1990ஆம் ஆண்டு புரியாத புதிர் வந்து அவர் இயக்குறார். அதான் ரவிக்குமாரோட முதல் படம். அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார். நான் வில்லனாக இருந்தேன், என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்க ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு 60 அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு 6 months I was in bed. கழுத்தை வெட்டினா கழுத்தை வெட்டியில் யாரும் சர்ஜரி வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி C4 C5 டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும். C4 C5 வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு 2 ராடை வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன். அதன் பிறகு 6 மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். என்னால் பேச முடியாது. அப்போது ஐ லாஸ்ட் மை வாய்ஸ். ரைட் வோக்கல் கார்டு வாஸ் பேரலைஸ்ட் ஆஃப்டர் த சர்ஜரி. அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 11 படம், ஒரு பிஸியான ஒரு வில்லன். இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணோம், ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன், திரும்பி காலையில் இங்கே வருவேன், தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 பேருடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னோட இருந்தது. அதில் ரவிக்குமார் வந்து வந்தார் என்னை பார்க்க. அப்போ வந்து பேச முடியாதனா எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்கன்னார். நான் அப்போ வந்து ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப 20 கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்குமார் அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள், இன்னும் சொல்கிறேன், இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் எமோஷனல் டு மீ, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னார். அது 6 மாதமாகட்டும், ஒரு விடமாகட்டும், என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன், நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய தட் இஸ் ரவிக்குமார். மேன் வித் அ கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால், இந்த கலை உலகத்தில் நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான். அதே மாதிரி விக்ரமன் சார், சூரியவம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்னை உயர்த்தியவர் தான். அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஸோ என்னை பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கனிஷ்கா இஸ் டு பி இன்ட்ரடியூஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை, இவர்கள் சிறந்த மனிதர்கள், இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும்,
இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன். இந்த மேடையே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அதாவது பாக்கியராஜ் சார், பார்த்திபன் சார், விக்ரமன் சார், ரவிக்குமார் சார்னு சொல்லிட்டு ஒரு அழகான மேடை. விக்ரமன் சார் வந்து அவருடைய படங்கள் எல்லாமே புது வசந்தத்தில் தொடங்கி எல்லா படங்களுமே அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அவருடைய எண்ணங்கள் அவருடைய ஒரு மிகச்சிறந்த மனிதரும் கூட. அப்பேற்பட்ட அவருடைய பையன் விஜய் கனிஷ்கா. அண்ணன் ரவிக்குமாரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. தயாரிப்பாளர்கள், இயக்குனர். என்னென்னா இதில் என்ன கோயின்சிடென்ட்னா 2 பேருமே தயாரிப்பாளர்கள், இயக்குனர். 2 பேருமே படம் எடுத்த எந்த தயாரிப்பாளர்களும் லாஸ் ஆனதில்லை. ஸோ அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர்கள் 2 பேரும். இவர்கள் சேர்ந்து தயாரிக்கிற இந்த படம் வந்து நிறையா தயாரிப்பாளர்களை வாழ வைத்த இயக்குனர்களான இவருடைய படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையின. விஜய் கனிஷ்காவுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தில் வந்து கௌதம் மேனன் சாரும் சரத்குமார் சாரும் வர சீன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ட்ரைலர் பார்க்கும்போதே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். படத்துக்கு பெரிய பலமாக ஆர்ஆர் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஆர்ஆர் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி படமாக அமையணும். இதுக்கு பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச டைரக்டர் எனக்கு ரவிக்குமார் தான். எனக்கு அடிக்கடி அவரோட நான் தொடர்பில் இருப்பேன். அப்போ இருந்தேன். அவர் ஒரு ஜாவா மோட்டர் சைக்கிளில் புல்லட்டா அதில் சர்ன்னு வருவார். அப்படியே நாங்கள் எல்லாம் ஒரு பேட்டி கொடுப்போம். நான் விக்ரமன் இவர் ஒரு ஃபஸ்ட்டு படம் முடித்த டைம். அப்போ இருந்து எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் இவர். ரெண்டாவது விக்ரமன் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அவ்வளோதான், எங்கள் குடும்பத்தின் தலைவர் மாதிரி எங்கள் அண்ணன். இப்போ அவர் வயசில் எனக்கு சின்னவர் இருந்தாலும் எங்கள் புது வசந்த மணியிலே எங்கள் அண்ணன், அவ்வளோதான். அப்புறம் கனிஷ்காவை பற்றி சொல்லணுன்னா அவங்க அப்பாவுடைய ஆசை, அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு, இந்த தம்பி அவனை தமிழில் சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணுன்ற தனக்குள்ளே இருக்கிற ஒரு வைராக்கியம், இந்த 3 சேர்ந்து ஒரு அற்புதமான விதையாக வந்து இந்த திரைப்படத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை சிறப்பாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக நம்ம ரவிக்குமார் இருக்கார். நான் ரவிக்குமார் தொட்டதெல்லாம் தொடங்கும். அவர் மனசார எல்லாரும் சொன்ன மாதிரி ரவிக்குமார் பேச்சுக்காகலாம் பேச மாட்டாப்புல. என்ன மனசில் இருக்கா டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல. நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனே அப்படிப்பாரு. ரவி எப்பவுமே சரியாக தான் செய்வார். அதே மாதிரி விக்ரமன் சரியாக சிந்திக்கக்கூடியவர். உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக அனைத்து உள்ளங்களும் வாழ்த்தி கொண்டே இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேஎஸ் சங்கருக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி வச்சு மாற்றி எடுத்த இயக்குனருக்கு பிறகு ரஜினி சார், கமல் சாரை மாற்றி இயக்குனிய ஒரு மாபெரும் இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் சார். அதெல்லாம் இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அத்தனை பேர்கிட்டும் சிறந்த பேரோடு, அத்தனை தயாரிப்பாளர்கிட்டையும் சிறந்த பேரோடு வந்தவர் ரவிக்குமார் சார். அப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், இந்த மாதிரி பெரிய இடங்களில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிரும். கதை கேட்க சொல்லும்போது அவங்க அப்பா தான் கேட்குறாராம், அவங்க அண்ணன் தான் கேட்குறாராம் அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்களே கேளுங்க எல்லா கதையும். ஏன்னா நீங்கள் தான் யூத் வைப். உங்களுக்கு தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு தெரியும். அவங்களும் கேட்கட்டும். செகண்ட் ஒப்பீனியன் வச்சிங்க. யாரும் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுங்க. நீங்களே கதை கேளுங்க. பிடிக்காத கதையை அவாய்ட் பண்ணுங்கள், நல்ல கதையை பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. விஜய் கனிஷ்கா வந்து நான் தான் முதல்ல அறிமுகப்படுத்தணுன்ற ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்காகவே தெலுங்குலேருந்து மாபெரும் வெற்றி படத்தை விலைக்கும் 16 லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன். பட் ஹிட் லிஸ்ட்டுக்கு பிறகு தான் அது வரணும்னு இருக்கிற போல் இருக்குது. ஹிட் லிஸ்ட் உண்மையிலேயே ஒரு நெகிழ்வும் மகிழ்வும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெற்றி தலைப்பு. அதுவும் ரவிக்குமார் சார் தயாரித்து அதில் வந்து அவருடைய குருநாதர் விக்ரம சாருடைய திருமகன் விஜய் கனிஷ்கா நடிக்கிறது சால சிறந்தது. என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கிய அத்துணை படங்களும் தயாரிப்பாளருக்கு மிக 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 செல்வங்களையும் செல்வாக்குகளையும் புகழையும் பெற்றுத்தந்தது. அதேபோல் ரவிக்குமார் சார் இயக்கிய அத்தனை படங்களும் தயாரிப்பாளருக்கு மாபெரும் வெற்றியினை புகழையும் செல்வத்தையும் ஈட்டி தந்தது. மாதா செய்வது மக்களுக்கு என்பது போல் நீங்கள் இருவரும் பண்ணுற அந்த நிகழ்வும் மகிழ்வும்
சாதனைகளும் இந்த விஜய் கனிஷ்காவுக்கு வந்து சேரும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல விக்ரம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். தமிழ் திரையுலகில் ஏவிஎம், விஜயவாகினி, தேவர் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பாரம்பரியமாக உள்ள கம்பெனிகள் இந்த காலகட்டத்தில் சூப்பர் குட் அப்படின்னு ஒரு கம்பெனி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அது முதல் படம் புது வசந்தம். அது போட்ட அஸ்திவாரம் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிறது பெரிய பேனராக மாறிச்சு. 40 இயக்குநர்களை புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆமாம், அதனால் விக்ரம் சாருக்கு நன்றி சொல்லி கொடுக்கணும். ஆமாம், சூப்பர், நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க, அதில் என்னை அறிமுகப்படுத்திட்டாங்க. அடுத்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை பற்றி குரு பக்தி, அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடு நினைக்கிறேன். அது வேணும். முதல்ல சினிமாவில் வந்து குரு பக்தி உள்ளவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். தன்னுடைய குருநாதர் விக்ரம் சாருக்கு தன் மகனை கதாநாயக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம், அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கார். இது வந்து வியாபார நோக்காவோ அவார்டு வாங்குறதுக்காகலாம் இல்லை. முழுக்க முழுக்க தன் குருவோட எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த குரு பக்தி, அதாவது ஒரு குருதட்சணை. இந்த படம் ஹிட்லிஸ்ட் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரோட குருதட்சணை தான். அது கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்கும் அந்த நல்ல மனசுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம் தயாரித்த கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குநர்கள் சூரியகதிர், கார்த்திக் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி. பையன் பற்றி நான் சொல்லணுன்னா, நல்லா நடிச்சிருக்கான்னு எல்லாரும் பாராட்டினாங்க, ஃபோன் பண்ணாங்க. நானும் படம் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கான். நான் வந்து ஒரு அப்பாவும் இல்லாமல் ஒரு டைரக்டராக இருந்து சொல்கிறேன், அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவீங்க. எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் வந்து காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் முதல் ஆளாக இருக்கிறது என் பையன்தான். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ டைரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்கார், கேட்டு பாருங்கள். கனிஷ்கா வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி பண்ணுறான். அதனால் தயாரிப்பாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவன் லேட்டாக வருவான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். 10 கோடி ரூபா சம்பளம்லாம் கேட்டுற மாட்டான். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏன்னா கதை தான் முக்கியம். கதை கேட்டுகிட்டே இருக்கான். அவன் தான் கேட்குறான். சுப்பிரமணிய சார் சொன்னார், நீ தான் கேட்கணுன்ட்டு அவன் தான் கேட்டுகிட்டு இருக்கான். நிறைய கதைகள் கேட்டுகிட்டு இருக்கான். அதில் நல்ல கதை 2-3 கதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். அடுத்தடுத்து பண்ணுவான். அவனுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், ஹீரோ சென்டருக்கு வரவும், ஆடியோ ரிலீஸை நடிகர்கள் ஜீவா அந்த ஜெயம் ரவி வெளியிட டைரக்டர் பார்த்திபன் சார் அண்ட் சிவா சார் பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஆடியோ ரிலீஸுக்கு மியூசிக் லேபிளில் வாங்கின ட்ரெண்ட் மியூசிக்கில் இருந்து அவருடைய ஜிதேஷ் அவருடைய மேடையை அழைக்கிறேன். நல்லா பலமாவே கை தட்டலாமே. நேரத்தில் வந்து ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் அவர்களுக்கும் அந்த கம்பெனியாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஜிதேஷ்.